தற்போதைய அண்மை செய்தி. தீவிர மழையை கொடுக்கக்கூடிய மேகங்கள் சென்னை கரையை தற்போது தொடுகுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவு முதலே மிதமான மழை அவ்வப்போது பெய்து வரும் நிலையில் தற்போது அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதி கனமழையை தரக்கூடிய மேகங்கள் சென்னை கரையை தற்போது தொட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதனால் இனிவரும் நேரத்தில் சென்னையில் பலத்த மழை பெய்வதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. இன்று பிற்பகல் பெஞ்சல் புயல் கரையை கடக்கக்கூடிய சூழலில் தற்போது சென்னையில் அதி கனமழை பெய்வதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்க்கின்றோம். நள்ளிரவு முதலே மிதமான மழை தொடர்ச்சியாகவே பெய்து வந்தது. சென்னையில் பலத்த காற்றும் அவ்வப்போது வீசியது. இந்நிலையில் இனிவரும் நேரத்தில் அதி கனமழை பெய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது சொல்லியிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய சூழலில் சென்னையில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. மேகக்கூட்டங்கள் சென்னை கரையை தொட்டிருப்பதாகவும் இதனால் தற்போது நள்ளிரவு முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் பலத்த காற்றும் அவ்வப்போது வீசி வரும் சூழலில் தற்போது அதி கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெஞ்சல் புயல் என்பது நிலை கொண்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவழி இணைந்திருக்கிறார். வேதவழி, இன்னும் சற்று நேரத்தில் இருந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. எந்த அளவு கனமழையை எதிர்பார்க்கலாம்? பாலா, சென்னை வானிலை ஆய்வு மையத்தால கொடுக்கப்பட்ட அறிவிப்பின்படி மிதமானதிலிருந்து தீவிர மழையை கொடுக்கக்கூடிய மழை மேகங்கள் சென்னையுடைய கரையை தொட்டிருக்கு. அடுத்த சில மணி நேரங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல இன்டென்ஸ் ரெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய தீவிர மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்கோம். அதே நேரத்துல இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பின்படி 190 கிலோமீட்டர் தொலைவு தென்கிழக்கு திசையில சென்னையிலிருந்து தற்போது நிலை கொண்டிருக்கிறது. அதுவே புதுவையிலிருந்து பார்த்தோம்னா கிழக்கு திசையில 180 கிலோமீட்டர் தொலைவிலையும், நாகையிலிருந்து வடகிழக்கு திசையில 210 கிலோமீட்டர் தொலைவும் தற்போது நிலை கொண்டிருக்கிறது. அதோடைய நகர்வுல எந்த மாற்றமும் இல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அதே நகர்வில் தான் இப்பவும் இருக்கு. தற்போதும் 7 கிலோமீட்டர் வேகத்துல தான், மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து கரையை கடக்கக்கூடிய இடத்துலயும் எந்த மாற்றமும் செய்யப்படல. காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகே கரையை கடக்கும் புயலாகவே கரையை கடக்கும். மணிக்கு அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இன்னும் கரையை நெருங்கி வர 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 நடுவுல இருக்கக்கூடிய அந்த இன்டென்ஸ் பேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடர் மேக குவியல்கள் நம்முடைய மேல விட அதோடைய இன்டென்ஸ் ரெயின்ஸ், அதாவது தீவிர மழை அப்படின்றது படிப்படியாக வரும் நேரங்கள்ல அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு முன்னாடி சில புயல் சார்ந்த நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம். பொதுவாக இரவு நேரத்துலதான் நமக்கு மழை, அதிக மழை, தீவிர மழை இருக்கும். காலையில இருந்து பார்த்தோம்னா ரோடு ஃபுல்லா தனியா இருக்கும். ஆனா இன்றைக்கு இந்த புயல் அவ்வாறாக இல்லாமல் பகல் நேரத்துல நமக்கு மழையை கொடுக்கக்கூடிய புயலாக இருக்க போகிறது. ஏன்னா இரவுல மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல தான் கனமழை பெய்திருந்தது. தற்போது கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. வரும் நேரத்துல படிப்படியாக மழையோடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. பாலா, வேதவழி, புயல் பிற்பகல் கரையை கடக்கக்கூடிய சூழல்ல இந்த அதி கனமழை அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் நீடிக்க வாய்ப்பு இருக்கு? புயல் கரையை கடக்கும் வரையுமே இந்த அதி கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமா, புயல் கரையை கடக்கும் போது அந்த இன்டென்ஸ் பேண்ட்ஸ் என்று சொல்வார்கள், நார்த்தன் குவாட்ரண்ட்ல இருக்கும். அந்த புயலுடைய ஸ்ட்ரக்சர் ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதோடைய நார்த்தன் குவாட்ரண்ட்ல தான் அடர் மேக குவியல்கள் இருக்கும். அது உருவாகி கொண்டே இருக்கக்கூடியது. அதோடைய நகர்வை பொறுத்து அந்த ஒரு பேண்ட் ஃபார்ம் ஆகி நிலத்தின் மேல விழுந்து மழையை கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, அது நகர்வை பொறுத்து புதிய புதிய பேண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அது தொடர்ந்து நம்ம மேல விழ 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 அதிதீவிர மழையோடைய இதுவும் படிப்படியாக நேரமும் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை காலை வரைக்கும் மழையை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நம்முடைய கடலோர மாவட்டங்கள் பிளஸ் வடக்கு உள் மாவட்டங்கள் அது நகர்ந்து உள்ள சென்ற பிறகு ஆஸ் பர் ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் இன்று பிற்பகல்ல கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற்பகல்ல ஒருவேளை கரையை கடக்கிறது என்றால் இரவு நேரத்துல நமக்கு வடக்கு உள் மாவட்டங்கள்ல போகும். அங்கேயும் அந்த மேக புயல்கள் மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக முக்கியமான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புயல் கரையை கடக்கக்கூடிய நேரத்துலதான் அதிக கனமழையை எதிர்பார்க்கலாம். உங்களோட தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வேதவள்ளி.